அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிபிஎஸ்சி 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸசைஸ் 1.1 எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்க போகிறோம். எக்ஸ்பிரஸ் ஈச் நம்பர் அஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ப்ரைம் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? அப்போ இந்த கொஸ்டின் நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஃபேக்டர்ஸ்னால் என்னென்னு தெரியணும், ப்ரைம் ஃபேக்டர்ஸ்னால் என்னென்னு தெரியணும், அதை கொஞ்சம் பார்த்துட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 8ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 8ஓட ஃபேக்டர்ஸ் என்ன? 1 × 8. அப்போ இது 1 8ம் 8ஓட ஃபேக்டர்ஸ். வேறு 2 × 4. அப்போ இங்கே 2ம் 4ம் 8ஓட ஃபேக்டர்ஸ். வேறு எதுவும் இருக்கா? இல்லை. ஓகே. அப்போ இந்த 8ஓட ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா, வரிசை எடுத்து எழுதுங்க. 1 2 4 8. அப்போ இந்த 4 நம்பர்ஸுமே 8ஓட ஃபேக்டர்ஸ். ஓகேவா? இப்போ லோயர் கிளாஸில் ப்ரைம் நம்பர்னால் என்ன, காம்போசிட் நம்பர்னால் என்னன்னு படிச்சிருப்போம். இப்போ இதில் 8ங்கிறது என்னது? காம்போசிட் நம்பர். அப்போ நம்ம அதை எடுக்கக்கூடாது. 4ங்கிறது காம்போசிட் நம்பர். அப்போ அதுவும் நம்ம எடுக்கக்கூடாது. அப்போ ப்ரைம் நம்பர் எது? இந்த 2 மட்டும்தான் ப்ரைம் நம்பர். சரியா? 1ங்கிறது ப்ரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. அப்போ இந்த 8ஐ எப்படி நம்ம ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸாக எழுதுறது அப்படின்னா, இந்த 8ங்கிற நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணலாம். 4 2s are 8. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2 2s are 4. அப்போ இந்த 8ங்கிற நம்பரை 2 × 2 × 2 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேவா? அப்போ அந்த 8ஐ 2³ அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இதைத்தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்ளமில் சால்வ் பண்ண போகிறோம். 140 அப்படிங்கிற நம்பரை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இதை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 7 2s are 14. அந்த 0 அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க. அகெயின் இது ஒரு ஈவன் நம்பர், அதனால் 2ஆல் டிவைட் ஆகும். மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுவோம். 3 2s are 6. ரிமைனிங் 1. அப்போ 10 வரும். 5 2s are 10. அப்போ 35 அப்படிங்கிற நம்பரை 5ஆல் டிவைட் பண்ணலாம். 7 5s are 35. ஓகேவா? அப்போ இந்த 140 அப்படிங்கிற நம்பரை ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர் எழுதலாம். எப்படி எழுதலாம்? எந்தெந்த நம்பர்லாம் ப்ராடக்ட் பண்ணால் வரும்? கொஞ்சம் யோசிங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2, இந்த 2, இந்த 5, இந்த 7, இதெல்லாம் ப்ராடக்ட் பண்ணால் மறுபடியும் உங்களுக்கு 140 கிடச்சிரும். ஓகேவா? அப்போ இதைத்தான் நம்ம எடுத்து எழுத போகிறோம். சரி, அப்போ 2 × அடுத்து 2 × 5 × 7. இப்போ 2 2 டைம்ஸ் இருக்கிறதுனால அதை 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். × 5 × 7. ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு உண்டான சொல்யூஷன். ஓகே, இந்த செகண்ட் கொஸ்டினும் ஒரு 3 டிஜிட் நம்பர் தான், அதனால் டூ இட் யுவர் செல்ஃப், நீங்களே ட்ரை பண்ணுங்கள். தேர்ட் கொஸ்டின் நம்ம பார்ப்போம். இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். இப்போ தேர்ட் கொஸ்டின் 3825. ஓகேவா? சால்வ் பண்ணலாம். 3825. இப்போ இந்த கொஸ்டினை நம்ம எதால் டிவைட் பண்ணலாம் பாருங்கள். இதை ஒரு 5ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ 7 5s are 35. 7 5s are 35. ரிமைனிங் 3. அப்போ ரிமைனிங் இங்கே 3 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 32 வரும். 6 5s are 30. ரிமைனிங் 2 வரும். அப்போ இது 25ன்னு மாறும். அப்போ 5 5s are 25. இப்போ அகெயின் இதை மறுபடியும் நம்ம என்ன செய்யலாம்? 5ஆல் டிவைட் பண்ணலாம். 5ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 5 is 5. அப்போ ரிமைனிங் இங்கே 2 வரும். இந்த 2 இங்கே கொண்டு வந்தீங்கன்னா இது 26 மாறும். அப்போ 5 5s are 25. அப்போ ரிமைனிங் 1. அந்த 1 இங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா இது 15 மாறும். 3 5s are 15. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த 153 எதால் டிவைட் பண்ணலாம்? 3ஆல் டிவைட் பண்ணலாம். ஓகே, வெரி குட். இங்கே 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 1 இருக்குது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 3 + 1 4, 4 + 5 9. அப்போ இந்த 9ங்கிற நம்பர் 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா
இந்த 153யும் 3ஆல் டிவைட் ஆகும். ஓகே, இதெல்லாம் நம்ம லோயர் கிளாஸில் படிச்சிருப்போம். a number is divisible by another number. அந்த டிவிசிபிலிட்டி ரூல்ஸ்ன்னு சொல்லி நம்ம அதெல்லாம் பார்த்துருப்போம் லோயர் கிளாஸில். ஓகே, இப்போ இது நம்ம 3ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ 5 3s are 15, 1 3 is 3. அகெயின் இதை மறுபடியும் 3ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ 1 3 is 3, ரிமைனிங் 2. அப்போ இது 21ன்னு மாறிடும். 7 3s are 21. ஓகேவா? அப்போ 17ங்கிறது ப்ரைம் நம்பர். இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள். 3825 ப்ரைம் ஃபேக்டராக நம்ம எழுதிக்கலாம். 5 இன்ட்டு 5 இன்ட்டு இந்த 3 எழுதிக்கோங்க, 3 இன்ட்டு இந்த 3 எழுதிக்கோங்க, 3 இன்ட்டு லாஸ்ட்டாக 17ங்கிற ஒரு ப்ரைம் நம்பர். ஓகே, 5 2 டைம்ஸ் இருக்கிறதுனால இதை 5 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இன்ட்டு 3 2 டைம்ஸ் இருக்கிறதுனால இதை 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அடுத்து 17ங்கிற ப்ரைம் நம்பரை எழுதிடும். ஓகே, அப்போ 3825 ஃபேக்டரைஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருது? 5 ஸ்கொயர்டு இன்ட்டு 3 ஸ்கொயர்டு இன்ட்டு 17. ஓகேவா? சரி, எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. ப்ரைம் நம்பர்னு சொல்கிறோம், வாட் இஸ் ப்ரைம் நம்பர்? ஏன்னா லோயர் கிளாஸில் படிச்சிருப்போம், இருந்தாலும் 10th ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சிலர் ப்ரைம் நம்பர்னால் என்னன்னே தெரியாமல் இருப்பாங்க. ப்ரைம் நம்பர்னால் என்ன சொல்லுங்கள்? A prime number is divisible by 1 and itself. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ப்ரைம் நம்பருங்கிறது ஒன்னாலையும் தன்னாலையும், 1 and itself, இந்த 2 நம்பர்ஸால் மட்டும் தான் டிவைட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 5ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. இந்த 5ங்கிற நம்பரை 1ஆல் டிவைட் பண்ணலாம், இல்லாட்டா 5ஆல் டிவைட் பண்ணலாம். வேறு எந்த நம்பரை வச்சும் டிவைட் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு 7 அப்படிங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. இந்த 7ங்கிற நம்பரையும் 1ஆல் டிவைட் பண்ணலாம், இல்லாட்டா 7ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ இதெல்லாம் என்ன சார் அப்படின்னா, இந்த 5 இந்த 7 அப்படிங்கிறதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேவா? மறுபடியும் டெஃபினிஷன் சொல்கிறேன். ஏ ப்ரைம் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 1 and itself. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு அப்படியே ஒரு நம்பர் அப்போ ப்ரைம் நம்பர் இல்லைன்னா அந்த நம்பருக்கு பேர் என்ன சார் அப்படின்னா காம்போசிட் நம்பர். காம்போசிட் நம்பர்ஸ். ஓகேவா? காம்போசிட் நம்பர்ஸ்னால் என்ன? ஏ காம்போசிட் நம்பர் இஸ் ஏ பாசிட்டிவ் இன்டிஜர் கிரேட்டர் தென் 1 அண்ட் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். அதாவது இது ஒரு பாசிட்டிவ் இன்டிஜராக இருக்கணும், ரெண்டாவது 1 விட பெரிய நம்பராக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கணும். இப்போ ப்ரைம் நம்பருக்கு பாருங்கள், ப்ரைம் நம்பருக்கு என்ன பார்த்தோம்? ப்ரைம் நம்பருக்கு 2 ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு, 1 5. அதே மாதிரி இங்கே 1 7, 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்குது. அப்போ மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் வரணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ 8 அப்படின்னு ஒரு நம்பர், 1 செகண்ட், 8ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. அந்த 8ங்கிற நம்பருக்கு 1 ஃபேக்டராக இருக்கும். 8 2 டிவைட் பண்ணுமா, 2 ஒரு ஃபேக்டர்ஸ். 4 டிவைட் பண்ணுமா, அப்போ 4 ஒரு ஃபேக்டரு. 8ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ 8ங்கிற நம்பரை நம்ம டிவைட் பண்ணுறப்ப நமக்கு எத்தனை ஆப்ஷன் கிடைக்கு பாருங்க. எத்தனை ஆப்ஷன் கிடைக்குது? 1 2 4 8. அப்போ மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் கிடச்சிருச்சு. அப்போ இந்த நம்பருக்கு பேர் தான் என்னது? காம்போசிட் நம்பர். ஓகே, இருக்கட்டும். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 3 and 4. 3 நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இந்த 4th கொஸ்டின் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டூ இட் யுவர் செல்ஃப், ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 2, ஃபைண்ட் த எல்சிஎம். 1 செகண்ட். ஃபைண்ட் த எல்சிஎம் and HCF following pairs of integers. Verify that LCM into HCF product of the two numbers. ஓகேவா? இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு வெரிஃபை பண்ண போகிறோம். ஓகே, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் 26 அப்படிங்கிற நம்பருக்கு என்ன பார்க்கணும்?
ஃபேக்டரைஸ் பார்க்கணும், ப்ரைம் ஃபேக்டர்ஸ் பார்க்கணும். ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எப்படி பார்க்கணும் இப்போ தான் நம்ம பார்த்தோம். இந்த 26 அப்படிங்கிற நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணுவோம். 1 2 is 2, 3 2s are 6. அப்போ இந்த 26ங்கிற நம்பரை எப்படி எழுதலாம்? the product of 2 into 13. இதில் 2வும் ப்ரைம் நம்பர், 13ம் ப்ரைம் நம்பர். ஓகேவா? ஓகே, செகண்டு இந்த 91 ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். 91. அப்போ 91 எந்த நம்பரால் ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 7th டேபிள் வருமா? ஓகே, 1 7 is 7, ரிமைனிங் 2 வரும். அப்போ இந்த 2 இந்த 1 கூட சேர்ந்தால் 21 மாறிடும். அப்போ 3 7s are 21. அப்போ இங்கே 13ங்கிறது ப்ரைம் நம்பர். ஓகேவா? அப்போ இந்த 91ங்கிற நம்பரை 7 into 13 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு HCF. அப்போ HCF ஆஃப் த டூ நம்பர் 26 and 91. அப்போ இந்த டூ நம்பர்ஸ் இடையில HCF என்ன அப்படின்னா, HCF அப்படின்னாலே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்போ இதுக்கு இடையில உள்ள காமன் ஃபேக்டர் எதுவோ அதை எடுத்து எழுதணும். அப்போ இந்த டூ நம்பர்ஸ் இடையில 13 தான் காமன் ஃபேக்டராக இருக்குது. அப்போ இதுக்கு இடையில HCF வேல்யூ என்ன? 13. ஓகே, LCM வேல்யூ கண்டுபிடிக்கலாம். LCM ஈக்குவல் டு, LCMனா என்ன? லீஸ்ட் காமன் மல்டிபிள். லீஸ்ட் காமன் மல்டிபிள். அது எப்படி சார் கண்டுபிடிக்குது அப்படின்னா, இந்த டூ நம்பர்ஸ்க்கு இடையில காமனாக இருக்கிற டேமை அப்படியே எழுதிக்கோங்க. இந்த டூ நம்பர்ஸ்க்கு இடையில காமனாக இருக்கிற நம்பரை அப்படியே எழுதிக்கோங்க. இன்ட்டு வேறு எதுவும் காமனாக இருக்கா? இல்லை, இங்கே 2 இருக்குது. அப்போ இந்த 2வை ப்ராடக்டில் எழுதிக்கோங்க. இன்ட்டு இதில் நம்ம ப்ராடக்டில் எழுதுகிறப்ப என்ன வந்துச்சு? 7. அப்போ அந்த 7ஐயும் எழுதிக்கோங்க. அப்போ இதுக்கு எல்சிஎம் வேல்யூ என்ன? 13 into 2 into 7. ஓகேவா? அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 2 7s are 14. அந்த 13ஐயும் ஒன் செகண்ட், இந்த 13ஐயும் 14ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 3s are 12, ரிமைனிங் 1, 1 4 is 4, 4 plus 1 5. ஓகே, 1ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 3 is 3, 1 1 is 1. அப்போ இதை ஆட் பண்ணால் 2 8 1. அப்போ இதுக்கு நமக்கு ஆன்சர் என்ன வருது பாருங்கள்? 182 வருது. 182. ஓகேவா? அப்போ இதுக்கு ஆன்சர் எல்சிஎம் வேல்யூ இஸ் 182. HCF வேல்யூ என்ன வந்துச்சு? 13. எல்சிஎம் வேல்யூ 182. ஓகே, நம்ம இப்போ என்ன ப்ராப்ளம்க்கு வந்துருங்க. என்ன செய்யணும்? வெரிஃபை தட் எல்சிஎம் இன்ட்டு HCF ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, வெரிஃபை பண்ணுறதுக்கு LCM இன்ட்டு HCF ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். ஓகேவா? அப்போ எல்சிஎம் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 182. HCF வேல்யூ என்ன? 13 ஈக்குவல் டு அந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் என்ன? ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் 21 and 91. சாரி, 26 and 91. 26 and 91. இது ரெண்டையும் ப்ராடக்டில் எழுதணும். ஓகேவா? ஓகே, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க பார்ப்போம். 182வை 13ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 2s are 6, 3 8s are 24, 4 remaining 2, 1 3 is 3, 3 plus 2 5, 1 2 is 2, 1 8 is 8, 1 1s are 1. இது ஆட் பண்ணால் என்ன வரும்? 6 6 13, ரிமைனிங் 1 2. அப்போ 2366. ஓகேவா? ஓகே, ரைட் ஹேண்ட் சைடு அந்த டூ நம்பரை மல்டிப்ளை பண்ணுவோம். 91 into 26. 1666. 6 9s are 54. அடுத்து 2 1 is 2, 9 2s are 18. ஓகேவா? அப்போ ஆட் பண்ணுங்க. 6
6, 13, remaining 1, 1 plus 1, 2. அப்போ 2366. Okay, hence verified. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அப்போ வெரிஃபை பண்ணிட்டோம். ஓகே, செகண்ட் கொஸ்டினில் ஃபஸ்ட் ஒன் நான் சால்வ் பண்ணிட்டேன். இந்த செகண்ட் கொஸ்டின் டூ இட் யுவர் செல்ஃப், நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ரிமைனிங் கொஸ்டின் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு மறுபடியும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு இப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, ப்ரைம் நம்பர் காம்போசிட் நம்பர் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, எக்ஸ்பிளைன் பண்ணேன், அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி 2 நம்பர்ஸ்க்கு இடையில் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத லோயர் கிளாஸில் படிச்சிருப்போம். இருந்தாலும் ஒரு சிலர் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அதை ஃபண்டமெண்டல் வீடியோஸ் அப்படிங்கிற தனி டாப்பிக்கில் உங்களுக்கு எப்படி நம்ம இன்டிஜர் நம்பரை ஆட் பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும், டிவைட் பண்ணணும், அது மாதிரி எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி லோயர் கிளாஸில் படித்த பேசிக் கான்செப்ட்லாம் நான் உங்களுக்கு தனியாக வீடியோவில் போடுறேன். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இந்த மேக்ஸ் கிங் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது உங்கள் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.